மீனா மீனா இங்க வாயே. ஹாய் குட்டீஸ், இதுதான் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனா வா, நம்ம போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துடலாம். என்னது வெஜிடபிள்? அக்கா அக்கா இருங்க, இந்த பசங்களை வச்சுட்டு சமாளிக்கவே முடியலக்கா. எல்லாம் கொஞ்ச நேரம் விட்டு போறதுக்குள்ள சண்டை போடுறாங்க. இருங்கக்கா, அதோ வந்துடுறேன். என்ன அவ குரல் மட்டும்தான் கேட்குது, ஆளை காணோம். சரி, நம்ம மட்டும் தனியாக போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துடலாமோ? அக்கா என்னக்கா கூப்பிட்டீங்க? இல்லைம்மா, நான் வெஜிடபிள் வாங்க போகிறேன், நீயும் வரியா? அக்கா இல்லைக்கா, நான் வீட்லேயே எனக்கு வேலை கரெக்டாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, நான் இன்னொரு நாள் வேணால் உங்கள் கூட வரேன் அப்படின்றியா? சரி ஓகே, நீ குழந்தைங்கள பார்த்துக்கோ, நான் வேணால் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு எதாவது வேணுமா சொல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லைக்கா பரவாயில்ல, நான் வேணா. இங்கே பாரு, நம்ம பேசிகிட்டே இருக்கோம், அதுக்குள்ளே காய்கறி வண்டியே வந்துடுச்சு. காய்கறி வண்டியா? வாவ், என்னக்கா ஒரு கோயின்சிடென்ஸ் சொல்லுவாங்க, அது இதுதான் போல. சூப்பர்க்கா, நீங்கள் அவ்வளோ தூரம் போன நினச்சிங்க, உங்களை தேடி காய்கறி வண்டியே வந்துடுச்சு. என்னப்பா தம்பி, பழம் வித்த இப்போ காய்கறியுமா? ஆமாக்கா, என்ன பண்றது, பிசினஸ் ஆச்சு. சூப்பர்லக்கா, எனக்கு இது ஐடியா தோணுச்சுக்கா. அதெல்லாம் வண்டி எடுத்துட்டு அதுலயே காய்கறி எல்லாம் போட்டு எடுத்துட்டு. நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உட்காந்து நீங்கள் விளையாடுங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சண்டை போட்டுக்காதீங்க, புண்ணியமாக போகுது. அம்மா என்னம்மா இவ்வளோ வெஜிடபிள் இருக்கு, யார் யார் என்ன வாங்க போறீங்க? அங்கே பாருங்கம்மா, அந்த வண்டியும் சூப்பராக இருக்கு. வண்டி ஃபுல்லாக வெஜிடபிள் தான்மா. அப்போ இன்னைக்கு சூப்பராக வாங்க போறீங்க. ஆமாம், என்ன வாங்குறதுனே தெரியல. இந்த பசங்க வேற நம்மளை வேற ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்ன மீனா, என்ன சொல்கிற? ஜோக்கா, நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க சொல்லுங்கக்கா. நானா பேஸ்கெட் எடுத்துகிட்டு வரலையே. சரி இரு தம்பி, நான் அப்போ ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ஓகேக்கா, என்ன வேணும் சொல்லுங்கக்கா, நான் எடுத்து வச்சிடுறேன். இதோ இருப்பா, நான் போய் பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன். நீ வேணால் முடிவு பண்ணிட்டு மீனா, நான் போயிட்டு வந்துடுறேன். அக்கா நீங்கள் வேணால் இருங்கக்கா, நான் போய் கூட எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்றியா? சரி, உனக்கு ஒரு கூட எனக்கு ஒரு கூட எடுத்துகிட்டு வந்துடு. இல்லைக்கா பரவாயில்ல, நீங்கள் வாங்க, எனக்கு ஃப்ரிட்ஜ்லேயே இன்னும் 2 நாள் காய்கறி அப்படியே இருக்குது, நான் வேணால் அதில் பார்த்துக்கிறேன், இல்லை உங்ககிட்ட ஏதாவது வேணும்னா வாங்கிக்கிறேன். சரி ஓகே, நீ போய் கூட எடுத்துகிட்டு வந்து நான் அதுக்குள்ளே என்னென்ன காய்கறி இருக்குது, என்னென்ன வேணும்னு எடுத்து வச்சிடுறேன். சரி ஓகேக்கா, நீங்கள் பார்த்துட்ருங்க, நான் போய் கூட எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, வேறு என்ன எடுக்கணும்னு தெரியலையே. அக்கா மணி இருக்காக்கா? நான் மணி என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுமா. அக்கா இங்கே பாருங்கள், பேக் எடுத்துகிட்டு வந்து பசங்களே கொடுத்துட்டாங்க. இந்தாங்கக்கா தம்பி, எல்லா காய்கறியும் இதில் போடு. அக்கா என்னக்கா காய்கறி வேணும் சொல்லுங்கக்கா. கேரட்டு, முள்ளங்கி, பச்சை மிளகா, தக்காளி, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் எல்லாத்துலேயும் ஒரு அரை கிலோ போட்டுருங்கப்பா. அரை கிலோவாக்கா? சரி ஓகேக்கா, இருங்கக்கா, நான் எனக்கு இடமிஷன் எடுத்துட்டு வரேன், தோராயமா போறேன். அடுத்த வாட்டி வருமா நான் இடமிஷன் எடுத்துட்டு வரேன். ஓ, அதுவும் நல்லா தான் இருக்கும் போல. சரி போடுப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் போடுப்பா. எவ்வளோன்னு பார்த்து கம்மி பண்ணி கொடுப்பா. பார்க்கலாம்க்கா, நீங்க எடுக்கிறத பொறுத்து கம்மி பண்ண முடியும்க்கா, எல்லாத்தையும் கம்மி பண்ண முடியாது. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான்க்கா, எனக்கு கிடைக்கிற லாபமே கம்மி தான். நீங்க வேற கம்மி பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நான் என்னக்கா பண்றது? சரி, கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயா கொடுப்பா. அதெல்லாம் எப்படிக்கா இல்லாம இருக்கும்? கண்டிப்பா அதெல்லாம் கொடுப்பேன். இந்தாங்க, உருளைக்கிழங்கு 1 கிலோ போட்டேன். அதுக்கப்புறம் என்னக்கா போறது? கேரட் போடுப்பா. ஓகேக்கா, இந்தாங்கக்கா கேரட் 1 கிலோக்கா. இது பெருசா இருக்குல்லக்கா கேரட். அதுக்கப்புறம் முள்ளங்கி வாங்கிக்கோங்கக்கா. சரி ஓகேப்பா, முள்ளங்கியும் போட்டு. முள்ளங்கி இந்தாங்கக்கா, முள்ளங்கி. அப்புறம் வேற தக்காளி வேணும்ப்பா. தக்காளி ஒரு 2 கிலோ வர மாதிரி போடுக்கா. 2 கிலோ இல்லக்கா, இப்போதைக்கு 1 கிலோ இருக்கு, நீங்க வாங்கிக்கோ, அடுத்த வாட்டி நான் வரும்போது தந்துடுறேன். சரி ஓகேப்பா, 1 கிலோ தக்காளி போட்டுருங்க. அப்புறம் பிரிஞ்சால் இருக்கா? பிரிஞ்சாலா? கத்திரிக்காய் போட்டுருங்கக்கா. வேற என்னப்பா? இதோ பாருங்கக்கா, பெரிய கத்திரிக்காவும் இருக்கு, அதுவும் வாங்கிக்கோங்க. பச்சை பட்டாணி இருக்கு, வாங்கிக்கோங்க. எல்லாமே வேணுமாக்கா? எல்லாத்துலயுமே ஒரு கிலோ போட்டேங்கக்கா. இங்க பாருங்க, கலக்கா பருப்பு, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்காக அதையும் வச்சுட்டேன். பசங்களுக்காக நீங்க கொடுங்க. வேற என்னக்கா வேணும்? எவ்வளோ ஆச்சு சொல்லுப்பா. வெண்டைக்காய் இருக்கா உங்ககிட்ட? வெண்டைக்காய் 1 கிலோ போட்டுருங்கக்கா. போட்டேங்கக்கா, இது பாருங்க போட்டேன். வேற என்னப்பா? மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்ல. பாருங்க, கூடயே பத்த மாட்டேங்குது. என்கிட்ட நிறைய நீங்க வாங்கியிருக்கீங்க. பரவாயில்லப்பா, இவ்வளோ சொல்றியே, கம்மி பண்ணி சொல்லு. நீ சொல்றது பார்த்தா நிறைய சொல்லுவ போலயே. நான் ஒரு ஆர்வத்தை நிறைய வாங்கிட்டனோ. என்னடி மீனா, நம்ம வம்பல மாட்டிட்டோமோ? அக்கா பயப்படாதீங்க, இருங்க என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம்.
அக்கா எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்ததுல 450 ரூபாய் வருது. அக்கா என்னது 450? என்னப்பா இவ்வளோ காஸ்ட்லியா சொல்ற? அக்கா என்னக்கா என் வேன்ல இருக்கிற பாதி காய்கறி நீங்க தான்க்கா வாங்கியிருக்கீங்க, மாதிரி 450 வராம எப்படிக்கா? அச்சோ, என்ன மீனா பண்றது? என்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்கு, மீதி சில்லறை என்ன பண்றது? அக்கா நான் அன்னைக்கு உங்களுக்கு 250 ரூபாய் மீதி தரணும்ல, அதுல மைனஸ் பண்ணிக்கிறேன். அக்கா அதுவும் நல்ல ஐடியா தான் அக்கா. நான் வேணா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்தாப்பா மீதி போக 600 ரூபாய் இருக்கு. அடுத்த வாட்டி நாங்கள் ஏதாவது வாங்கும்போது மைனஸ் பண்ணிக்கிறோம். என்னக்கா நானே உங்களுக்கு 250 ரூபாய் தரணும்க்கா. வா சரி இருங்க, புடிங்க வச்சுக்கோங்க. 500 ரூபாய் மட்டும் வச்சுக்கோங்க, மீதி நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். சரி ஓகேப்பா, வேற என்னப்பா? வேற எதுவும் இல்லப்பா, வேற நான் கொடுத்துட்டு போறேன், என் கார்டு நீங்க வச்சுக்கோங்க. ஓ இது வேற ஒரு இதுவா? சூப்பர்ப்பா, நல்லா இருக்கும் பிஸ்னஸ். சூப்பர் கண்டினியூ. என்ன ஜோக்கா, நல்லா உங்களுக்கு வேலை மிச்சம் ஆயிடுச்சு போல. வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கேயே வாங்கிட்டீங்க. ஆமாப்பா சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த வெஹிக்கிள் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த லாரி அழகாக இருக்கு, ப்ரௌன் கலரில். இவன் பாரு எவ்வளோ அழகாக ஏறி உட்காந்துட்டா. இப்போ பாரு இந்த வண்டியில் சூப்பராக போகிறான். எல்லாரும் ஒதுங்கி போங்க, லாரி வருது. காய்கறிமா காய்கறி, யாருக்கெல்லாம் காய்கறி வேணும்? காய்கறிமா காய்கறி. இங்கே பாரு அந்த சின்ன பையன் எவ்வளோ அழகாக பேசிட்டு போகிறான். அவன் இவ்வளோ டேலண்டாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாங்க்கா, அன்றைக்கி ஃப்ரூட் ஷாப்பில் அவ்வளோ இதுவாக இருந்தான். இப்போ பாருங்கன்னா எவ்வளோ இதுவாக வெஜிடபிளும் விற்கிறான். அழகாக செஞ்ச அந்த வண்டி அவனுக்குன்னு செஞ்ச மாதிரியே அழகாக இருக்குது. அதில் காசு வைக்கிறதுக்கு வேறு ஒரு இடம் வேறு சூப்பராக இருக்குக்கா. அதில் பாருங்க இன்னமும் நிறைய காய்கறி இருக்குது. அதெல்லாம் விற்றுட்டு எப்போ தான் வீட்டுக்கு போவான்னு தெரியல. சரிம்மா, நீ என்ன பண்ண போகிற? அந்த பையன் என்ன போவே மாட்டேன்னா இங்கே இருக்கான். ஓ பக்கத்து வீட்டில் காய்கறி வாங்க போகிறாங்க போல். அந்த வண்டியை பார்த்துட்டே இருக்கலான்னு இருக்கு எனக்கு. சரி வா நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமாம், அவன் இன்றைக்கி தான் காய்கறி தானே வச்சிட்ருக்கான். ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரல. ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வாங்கிக்கலாம், இல்லை கடையில் போய் வாங்கிக்கலாம். சரி ஜோக்கா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நைட்டு டின்னருக்கு? நானா சப்பாத்தி பண்ணிவிட்டு பட்டாணி குருமா வச்சிடலான்னு பார்க்குறேன். இல்லை ஏதோ வெஜிடபிள்ஸ் தான் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு குருமா வச்சிடணும். பூரி உருளைக்கிழங்கு செய்யுங்கம்மா. ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் இந்த பசங்க இதில் எதுவுமே கேட்கறது இல்லை. பூரி இருந்தால் மட்டும்தான். இந்த சப்பாத்தி இறங்குனா கஷ்டம். பூரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த பசங்கிட்ட. சரி நீ என்ன பண்ண போகிற மீனா? நானாக்கா நான் மதியம் ரைஸே இருந்தது, அதே விட போகிறேன். பாருங்கக்கா இந்த பசங்க என்னென்ன கேட்குறாங்க. நம்ம இவ்வளோ காய்கறி வாங்கி வச்சுருக்கோம், நூடுல்ஸ் வேணுமா? அதெல்லாம் முடியாது, என்னால் என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும். நான் எடுத்துகிட்டு போய் காய்கறி எல்லாம் உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்னும் எல்லாத்தையும் தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிற ஜோக்கா? இல்லைம்மா, எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியல, தனித்தனியாக எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கொட்டி பார்க்கும்போது எவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கோம். ஆமாங்க்கா நிறைய தான்க்கா காய்கறி வாங்கிட்டோம். பரவாயில்ல, விலையும் ஓரளவுக்கு ரீசனபிள் இருந்ததே. பரவாயில்ல. வேற என்ன பண்ண போகிறோம்? அக்கா இந்த பசங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க அக்கா. இவங்களை விட்டு போய் வேலை செய்யவே முடியலக்கா. ஏதாவது ஒரு பம்பை வேலைக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்கக்கா. என்னன்னு கேளுங்கக்கா. பெரியம்மா நாங்க எதுவும் பண்ணல, இவங்க தான். ஏய் என்ன பண்றீங்க? எவ்வளோ அழகா இருக்கு இந்த கார்டன். ஒழுங்கா டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் ஒழுங்கா விளையாடிட்டு இருங்க. அம்மாவுக்கு வேலை இருக்கு, அம்மா போயிட்டு வந்துடுறேன். இல்லை நீங்களும் கூட வரீங்களா?